வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. அடுத்த அதிரடிக்கு தயாராகி விட்டார் எடப்பாடி. இன்னொரு பக்கம் பார்த்தா அதிமுகவுடைய வியூகோ நிறுவனம் இருக்குல்ல, அதுட்டிருந்து டேட்டாவை இன்றைக்கி தமிழக காவல்துறை கைப்பற்றியிருக்கு. அது எடப்பாடிக்கு ஒரு பெரிய பின்னடைவு. எப்படிங்க பிஜேபி மேலே இருக்குது, அப்படி இருந்து பயம் இல்லாமல் வியூக வகுப்பு நிறுவனத்திலிருந்து டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. இப்போ அந்த அதிகாரிகளுக்கு எப்படி இவ்வளோ தைரியம் வந்தது? எடப்பாடி பழனிசாமி இதை எப்படி சும்மா விட்டாருன்னு கேட்டால் விடலை. பின்னால் பெரிய ஆப்பு வரப்போகுது. இவங்க நிறுவனத்துக்கு பெரிய ஆப்பு வரப்போகுது. எந்த நிறுவனங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வேலுமணி அவர்கள் எடப்பாடிக்கு சண்டை. இப்போ ஜூவியில் ஒரு கட்டுரை, வேலுமணியோட சண்டை. ஏன்னா பழனிசாமி அவர்கள் அவங்க பையன் மிதுன், சேலம் இளங்கோவன், வெங்கடேஷ் இந்த 3 பேர் பேச்சை தான் கேட்குறாரு. இப்படி பலவிதமான செய்திகள். அது உண்மையா? ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் செங்கோட்டையினும் மன உளைச்சலில் இருந்தால் எப்படிங்க கட்சி தாங்கும்? வரக்கூடிய தேர்தலில் ஒரு பக்கம் தங்கமணி மனஸ்தாபத்திலிருந்து இப்போ தான் வந்திருக்காரு. செல்லூராஜ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மனஸ்தாபத்தில் இருந்தார். அப்போ அதிமுக அவ்வளோதான். அதாவது என்னென்னா, எல்லா தொலைக்காட்சி வாதங்களையும் அதிமுக பிளவுபட்டுருச்சு. அதிமுக வேலைக்கு ஆகாது. ஏன்னா பழனிசாமி அடிமையாயிட்டார். அதான் நம்ம கேட்குறோம், பழனிசாமி அடிமைங்கிறீங்க. அப்போ அமித்ஷா சென்னைக்கு வந்துட்டு வாங்க எடப்பாடின்னு கூப்பிட்டா அண்ணாமலையை மாற்றுங்க, அப்போ வரேன். அண்ணாமலை மாற்றினவர் தான் கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டார். கரெக்டாக இதே மாதிரி இப்போ எம்பி எலெக்ஷனில் ஜன்னலை திறந்து வைக்கிறோம், கதவை திறந்து வைக்கிறோம், நாங்கள் கூட்டணிக்கு வந்தாரா? இவரை அடிமை எடப்பாடிங்கிறீங்க. இந்த கேள்விக்கு யாரும் பதில் சொல்ல மாட்டுறாங்க. அப்படி ஒருவேளை அடிமையாக இருந்தால் எம்பி எலெக்ஷன்லேயே போயிருக்கலாமே சார். அப்படி ஒருவேளை அடிமையாக இருந்திருந்தால் நீங்கள் அண்ணாமலை இருக்கும்போதே நான் கூட்டணிக்கு வரேன்னா அடிமை எடப்பாடின்னு சொல்லலாம். அமித்ஷா சொல்கிறாரு என்டிஏ ஆட்சி, எடப்பாடி சொல்கிறார் ஏன் ஆட்சி, இதுதான் கெத்து. அதனால பழனிசாமி அவர்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. ஒரு 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 அம்மாட்டிருந்து பதவியை வாங்கிட்டு அந்த அம்மாவையே கட்சி விட்டு நீக்கிறார். கரெக்டுங்களா? யார் இவரை அரசியலுக்கு இவரோட சீனியராக இருக்கக்கூடிய செங்கோட்டையனை கட்சி விட்டு நீக்கிறார். அப்போ இன்றைக்கி எப்போ என்ன பண்ணணுங்கிறது பழனிசாமிக்கு தெரியும். இதை நீங்கள் துரோகம் நினச்சா அரசியலே ஒரு துரோகம் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய செயல். நீங்கள் சுதாரணமாக நடந்துக்கணும். சரி, இப்போ இந்த வியூக வகுப்பு நிறுவனத்தை டேட்டாவை எடுத்துகிட்டு போயிட்டாங்களே இப்போ காவல்துறை, இதனால் அதிமுகவுக்கு பின்னடைவா? நீங்கள் சொல்லுங்கள். அதாவது என்ன, பாசிச பாஜகன்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் இவர்கள் இங்கே பண்ணுவது சரியான அணுகுமுறையா? எதிர்கட்சிகளை ஒடுக்க வேண்டியது. விஜய்க்கு அவங்களுக்கு கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்குறதில்ல. அதிமுகவுக்கு அவங்க வியூக வகுப்பு நிறுவனத்திலாம் அங்கே இருக்க 2 பேரை தூக்கிட்டு போய் இப்போ அவங்ககிட்ட அந்த முக்கியமான டாக்குமெண்ட்லாம் வாங்கிட்டாங்க. ஏன்னா 177 தொகுதிக்கு சர்வே எடுத்து வச்சுருந்தாங்க. அப்போ அதிமுக அடுத்து என்ன பண்ணணும்னு அவங்க எடுத்த சர்வேவெல்லாம் இன்றைக்கி இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இதை வச்சு அதிமுக அவுட் ஆயிரும். அதாவது சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நிற்கிற கதை தான். டேட்டா போனால் இன்னொரு டேட்டா டவுன்லோட் பண்ணிக்க போகிறாங்க. இது என்ன பெரிய விஷயம்? இது என்ன வித்தை? இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இது மேலே இருக்கக்கூடிய பிஜேபி எப்படி பார்க்கும்? நாங்கள் ஒரு கட்சியோட கூட்டணி வச்சுருக்கோம், அவங்க கட்சி வியூக வகுப்பு நிறுவனத்தில் போய் நீங்கள் போய் டேட்டா எடுக்கிறீங்களா? உங்களுக்கு இருக்குது ஆப்பு. நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா? பழனிசாமி சும்மா விடுவாரா? நயினார் நாகேந்திரன் டெல்லியில் போய் வேறு 10 வச்சுருக்காரு. ஐயா ஆளுநர் ரவி வேறு நம்ம மோடிக்கிட்ட நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. இவர்கள் மேதகு துணை மேதகிட்ட போய் நிறையா விஷயம் பேசியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய திமுக அவரே கை வச்சிட்டார். ஒன்றும் முடியாதுங்க, கைக்கு மீறி போயிடுச்சு, முடியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கே குடும்ப உறுப்பினர் டெல்லிக்கு போய் காங்கிரஸோட கூட்டணிக்கு பேச்சுவார்த்தையை நடத்தி அதனால தான் இந்த குழு போட்டாங்க. அவர் துணை மேதுகுவை சந்திக்கவும் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறார், கொடுக்கவில்லையா? திமுக என்ன பண்ண போகுதுன்னு தெரில. ஏன்னா ஒவ்வொரு விஷயமா பார்க்கும்போது இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 30ஆம் தேதி கோபியிலேருந்து தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார். அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். அவர் முடிவு பண்ணிட்டார், இன்றைக்கி அதிமுக பிளவுபட்டு கிடந்து எது சொன்னாலும் வரக்கூடிய தேர்தலில் நம்ம ஜெயிக்கணும். ஜெயிக்கலைன்னா நம்ம கட்சி தலைவர் இல்லை, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட வேண்டியதான். அவருக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். உங்களுக்கு பழனிசாமியை பற்றி புரிஞ்சுக்கணுன்னா, அவர் முதலமைச்சராக இருக்கும்போது 18 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடந்தது. டிடிவி தினகரன் ஆதரவாளர்கள்லாம் தூக்குனார் எம்எல்ஏக்களை. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அது ஜெயிக்கிறார். எப்படி ஜெயித்தார்? அவருக்கு தெரியும் நம்ம முதலமைச்சராக இருக்கணும்னா இறங்கி அடிக்கணும். பாட்டாளி மக்கள் கட்சியெல்லாம் சேர்த்துட்டு ஜெயிச்சாரே இல்லையா? எம்பி எலெக்ஷனில் தோக்குறாரு, எம்எல்ஏ எலெக்ஷன் ஜெயிக்கிறார். அப்போ அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி இன்றைக்கி மற்ற சின்ன சின்ன ஆட்கள் இருக்காங்களே, இவங்க போவாங்க வருவாங்க, இவர்களை நம்பி இல்லை. ஆனால் ஒருத்தர் போனாலும் இழப்பானால் கண்டிப்பாக இழப்பு. யார் போனாலும் அதிமுக இழப்பு தான், மாற்று கருத்தில். பழனிசாமி என்ன நினைக்கிறாரு, நம்ம இவங்க எல்லாமே ஜெயிச்சலான்னு அவர் ஒரு முடிவில் இருக்கார். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓபிஎஸ் டிடிவி இவர்களிடம் மேலே பிஜேபி விட்டுருன்னு நினைக்கிறீங்க? கரெக்டாக இவங்க கூட்டணிக்கு வந்துடுவாங்க. ஓபிஎஸ் டிடிவி எல்லோரும் கூட்டணியில் தான் இருக்க போகிறாங்க. அதுக்கான பேச்சுவார்த்தையெல்லாம் பிஜேபி என்ன பண்ணால் உள்ளே வருவாங்கிறது பிஜேபிக்கு தெரியும். அதனால தான் ஐயாட்டையும் பேசுகிறாங்க, அங்கே அன்புமணிட்டையும் பேசுகிறாங்க, பிரேமலதா அவர்கள்ட்டையும் பேசுகிறாங்க. பல விஷயங்களை இன்றைக்கி பிஜேபி பண்ணிகிட்ருக்கு. சரி, இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்து செய்யக்கூடிய விஷயம் என்ன? இப்போ அதிமுகவுக்கு தேவை அந்த எப்படி ஃபோர்ஸ்,
அதாவது செங்கோட்டையன் போயிட்டாரு, இன்னும் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்கும்போது அதெல்லாம் கட்டமைப்பு சூப்பராக இருக்குது பாருங்கள், நான் இறங்கி அடிக்கிறேங்கிறதுக்கு தான் 30ஆம் தேதியிலேருந்து கோபியிலேருந்து தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்குகிறார். இன்னொரு பக்கம் நயினார் நாகேந்திரன் டெல்லி போய் சொல்லிட்டார், பாருங்கள் தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான நிலவரம். ஜி.கே. வாசனும் சொல்லியிருக்காரு, பாருங்கள் எல்லோரும் கூட்டணியை வேகமாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. செங்கோட்டையன் விஜய்கிட்ட போயிட்டார், இப்போ வேறு யாராவது அதிமுக இருந்து போனால் நமக்கு இழப்பு, அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். பிஜேபி அப்படிங்கிற ஒன்று அதிமுக வலிமை இல்லாமல் இருக்கிறது அது ஓரளவுக்கு நல்லது. எல்லோரும் சொல்கிறாங்கல்ல, அதிமுக வலிமை இலக்க வச்சிட்டோம்னா நிறையா சீட்டு கேட்கலாம், அதான் வந்து அமித்ஷாவோட எண்ணம்னு. அதை இப்போ பண்ண மாட்டாங்க. இந்த நேரத்தில் வந்து ஒவ்வொருத்தரும் இப்போ கொங்கு மண்டலத்தில் செங்கோட்டையன் போயிட்டார், அப்போ பிஜேபிக்கு வந்து செங்கோட்டையன் போனது பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? செங்கோட்டையன் 10 ஓட்டு போட்டால் அங்கே வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி வலிமையாக இருக்க இடம், அங்கே நம்மளுடைய ஓட்டை பிரிக்கக்கூடிய ஒருத்தர் வந்து எதிர்முகாமுக்கு போனால் அமித்ஷா இப்படி ரசிப்பார். அதனால் சில பேர் சொல்கிறாங்க, அது உண்மை இல்லை. அதிமுகவை எப்படி ஜெயிக்க வைக்கணும்னு தான் பிஜேபி நினைக்கும். ஏன்னா 2029 அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அப்போ பழனிசாமியுடைய அடுத்த வியூகம் எப்படி இருக்கும்? ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி பழனிசாமி அவர்கள் மேலே டெல்லிகிட்ட சில பேர் பட்டியலை கொடுத்துருக்காரு. இப்போ அடுத்த ஒரு அட்டாக் அப்படிங்கிறது இவர்கள்ட்ட இடி அட்டாக் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக அடங்கிடுவாங்க. இவங்க பிரச்சனையே பெரிய பிரச்சனையாக இருக்கும்போது இந்த மாதிரி வந்து அதிமுக வியூக நிறுவனத்திட்டிருந்து டேட்டா பிடுங்கிறது இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்களா? எங்ககிட்ட டேட்டா பிடிங்கிறீங்க, உங்கள் கம்பெனியில் இருக்க டேட்டாவை நாங்கள் பிடுங்குறாங்க மாதிரி டெல்லி வரும். அதாவது இங்கேனாலும் லோக்கல், அங்கே சென்ட்ரல்லேருந்து வரும். ஒரு ஏஜென்சியில் 24 ஏஜென்சி இருக்குது. அவங்க ஆட்டம் ஆட ஆரம்பித்தா தாங்க முடியாது. அந்த ஆட்டத்தை ஆரம்பிக்க போகிறோம் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க, ஒன்றும் ஆரம்பிக்கலை. இப்படியே விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஆரம்பிப்பாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம்ல, எழுதி வச்சுக்கோங்க, சில நாட்கள் தான், அது 100% நடக்கும். சில பேர் சொல்கிறாங்க என்னங்க அதுன்னா, சார் பழைய பேட்டர்னை பாருங்கள். அவங்க வந்து கெஜ்ரிவால் என்ன பண்ணாங்க, ஹேமந்த் சோரன் என்ன பண்ணாங்க, பூபேஷ் சிங் பாதல் என்ன பண்ணாங்க, கவிதாவை என்ன பண்ணாங்க, சஞ்சய் ராகவத்தை என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்க இதுதான் விளையாட்டு. இந்த விளையாட்டு மூலிமா ஒரு பக்கம் வந்து ஏற்கனவே நம்ம சொன்னோம், ஐஏஎஸ் டீம் ஒன்று போட்டாச்சு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களை கண்காணிக்க. ஏதாவதுன்னா மேட்ரை வந்து தூசு தட்ட வேண்டியது. அப்புறம் இடி சிபிஐ உள்ளிட்டவர்களை கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஐஏஎஸ் டீம், அவங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க, என்ன பண்ண போகிறாங்க. அப்போ தமிழ்நாடு அரசியலில் கூட்டணி யார் யாரோட பேசியிருக்கா இதை சொல்கிறதுக்கு ஒரு டீம். இதற்கென்றே பிரத்யேகமான ஐஏஎஸ் அதிகாரிகளை போட்டிருக்கார் அமித்ஷா. இவ்வளோ போட்டிருக்கவர் அதிமுக வியூக வகுப்பு நிறுவனத்திட்டிருந்து டேட்டா பிடிங்கிட்டு போன தகவல் தெரியாமையாக இருக்கும். நல்லா யோசனை பாருங்கள். அப்போ இங்கே எல்லோரும் என்ன பண்ணுறாங்கிறது அமித்ஷாவுக்கு தெரியல, ஒன்றும் பதட்டமே வரல. சீக்கிரம் இதற்கான முடிவு இருக்கும். நயினார் நாகேந்திரன் டெல்லி போகும்போது, அதுவும் தினமலரில் பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் டெல்லி போயிட்டாராம். அதாவது அண்ணாமலை சூப்பராக இருந்தார், நீங்கள் செயல்படவே இல்லைன்னு டெல்லி திட்ட போகுது. இதெல்லாம் நியூஸ். ஏன்னா அண்ணாமலையை ப்ரமோட் பண்ணுறது தான் தினமலரோட வேலை. ஒரு தலைவரை போட்டு நயினார் நாகேந்திரன் போட்டதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு டெல்லியில் வந்து இந்த மாதிரி திட்டுவாங்களா? எல்லா ஸ்டேட்லேயும் ஒரு தலைவராக போடும்போது அந்த தலைவருக்கு உரிய தகுதி இருக்கான்னு தெரிஞ்சு தான் பிஜேபியை போடும். நயினாரை வச்சு முடிச்சிடலான்னு பிஜேபி நடக்குது. இன்னொன்று, நயினாருக்கும் பழனிசாமிக்கும் ரேப்போ நல்லா இருக்குது, அது போதும். பழனிசாமி என்ன நினைக்கிறாரோ அது நம்ம நயினார் பண்ணிகிட்டு இருக்காரு. இதுதான் கூட்டணிக்கு வேணும்னு மேலிடம் நினைக்கிது. பைஜந்த் பாண்டா அவர்களை உள்ளே இறக்கி பழனிசாமி வீட்டுக்கு போய் ஆலோசனை பண்ண சொன்னது எதற்காக? டெல்லியிலையும் சரி, ஹரியானாவில் சரி, நம்ம மகாராஷ்டிராவில் சரி, பீகார், இதெல்லாம் பிஜேபி எப்படி ஜெயிக்குது? அவங்களுடைய பேட்டர்ன் என்ன? அந்த பேட்டர்னை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்த போகிறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக தொடாத இடத்தில் தொட்டு இன்றைக்கி பிரச்சனையில் மாட்டியிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா பழனிசாமிக்கு இது எவ்வளோ பெரிய கோவம் வந்திருக்கும். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு நம்மளுடைய வியூக நிறுவனத்தில் இருக்கிற 2 பேரையும் தூக்கிட்டு போய் நம்மகிட்ட இருந்தே டேட்டா எடுக்கிறாங்கன்னா அடுத்து நம்ம வரமாட்டாங்கன்னு நினச்சிட்டாங்களா இந்த அதிகாரிகள்? அப்போ அதிகாரிகளுக்கு பயம் இல்லாமல் போச்சு. ஏற்கனவே ஒரு தடவை சொல்லிட்டார், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் பார்த்து இருந்துக்கோங்க, திமுகவுக்கு ரொம்ப ஜால்ரா போட்டால் அடுத்து நான் வருவேன், வரும்போது உங்களுக்கெல்லாம் பாடாத பாடுபடுத்திடுவேன்ட்டு. அடுத்து அவருடைய பிரச்சார கூட்டம் அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து அது வேறு மாதிரி இருக்குங்கிறாங்க. ஏன்னா கோபியில் பேசும்போது, ஏன்னா செங்கோட்டையன் வந்து சில விஷயத்தை சொல்லியிருக்காரு எடப்பாடியை பற்றி. அப்போ செங்கோட்டையன் அவர்கள் இந்த தொகுதிக்கு என்ன பண்ணார், நம்ம அதிமுக என்ன பண்ணிச்சு இந்த தொகுதிக்கு, செங்கோட்டையன் கடைசியாக எப்படி போனார், இதெல்லாம் கண்டிப்பாக பேசுவார். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அதிமுக வலிமை அடைந்து விட்டது, வலிமை அடைஞ்சிட்ருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அவர்கள் தொண்டருக்கு அவர் கொடுக்கணும். அந்த விஷயத்தை கண்டிப்பாக பழனிசாமி செய்வார்னாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சு இந்த செங்கோட்டையன் அவர்கள் வந்து போனதுக்கு அன்றைக்கே ஒரு மக்கள்கிட்ட இவர்கிட்ட கேட்குறாங்க, பழனிசாமிகிட்ட கேட்குறாங்க, அவர் அதிமுகவிலே இல்லைங்க, அவரை பற்றி ஏன் கேட்குறீங்கன்னு ஒரே வரியில் முடிச்சிட்டார். நமக்கு தெரிஞ்சு இப்படி சொல்லியிருக்க வேணாம். அவர் ஒரு சீனியரான ஆளுங்க, அவர் வந்து அங்கே போனால் மகிழ்ச்சின்னு நினைக்கிறாரு, அவர் எங்கே சொன்னாலும் மகிழ்ச்சி, வாழ்க வளமுடன் முடிஞ்சிருக்கலாம். ஏன் அவர் இப்படி பேசினார் நமக்கு ஒன்றும் தெரியல. டென்ஷனாக இருக்க வேணாம்னு நினைக்கிறோம். ஏன்னா அவருடைய கோபம் உள்ளுக்குள்ளே இருந்தாலும் வெளியே காட்டி கொண்டு இருக்கக்கூடாது. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுகவுக்கு எப்போது ஆப்பு வரும் அப்படிங்கிறது இன்றைக்கி பெரும்பாலான மக்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க. நம்ம இப்பவும் சொல்கிறோம், எழுதி வச்சுக்கோங்க,
இவர்களுக்கு ஆப்பு ரொம்ப நாள் அல்ல, எல்லாம் தேர்தல் இது நம்ம தேர்தல் ஆணையத்தும் சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடி சரி, எல்லோரும் ஒரு மூமெண்ட்டு போயிட்டுருக்காங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி ராகுல் அவர்கள் தலைமையில் நடந்த மீட்டிங்கே அதற்கு சாட்சி. மீட்டிங் நடந்தால் அடுத்து இடி வரும். அதுதான் வந்து இடியோட எழுதப்படாத விதி. இப்போ திமுகவுக்கும் தெரியும் இடி வரப்போகுதுன்னு. யார் வீட்டுக்கு வரப்போகுது? 1 அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா? 2 நம்மளை மட்டும் அரெஸ்ட் பண்ணுவாங்களா? கூட இருக்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுவாங்களா? பசை மேலே கை வச்சிருவாங்களா? நட்சத்திர விடுதியில் வந்து பணம் பதுக்கி வைத்திருக்கிறதா சொல்லப்பட்டாலும் அந்த பணத்தின் மீது கை வைத்தால் என்ன பண்ணுவது? ஏன்னா எல்லா இடமும் கரெக்டாக தான் போயிருக்குது. ஒரே நேரத்தில்னா இடி வந்து பிடிச்சதுன்னா ஒரே நேரத்தில் 10-15 இடத்துல இவங்க வச்சுருக்கிறதெல்லாம் பசையை அமுக்குனாங்கன்னா பசை இல்லாமல் எப்படி தேர்தலை சந்திப்பது? அதாவது ஆரம்பத்தில் வந்து யார் ஜெயிக்கிறாங்கிறது முக்கியம் இல்லை, எண்டில் யார் ஜெயிக்கிறாங்கிறது தான் முக்கியம்பாங்கள்ல. தொடர்ந்து சொல்லுங்கள், பழனிசாமி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடாதீங்க. 10 வருஷம் ஆட்சியில் இருந்ததுக்கு அப்புறமும் 67 சீட்டு அதிமுக வாங்குறான். ரெட்டலையை வச்சுக்கிட்டு எடப்பாடியை வச்சுக்கிட்டு அப்படின்னா எடப்பாடிக்கு மக்கள் மீது நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவீங்க. இப்போவும் இன்றைக்கி எழுதி வச்சுக்காங்க, பழனிசாமிக்கு கூடக்கூடிய கூட்டம். இன்னொன்று, ஒவ்வொரு கூட்டத்துக்கும் பழனிசாமிக்காக அந்த முன்னாள் அமைச்சர்கள்லாம் செலவு பண்ணக்கூடிய தொகை. இதை வைத்து பார்க்கும்போது ஏதோ ஒரு பெரிய அட்டாக்குக்கு இன்றைக்கி மேலே இருக்கக்கூடிய பிஜேபி தயாராகிவிட்டது. இப்போ வந்து பிஜேபி தூங்கிட்டு இருக்க மாதிரி தெரியும். அது வேலையை காட்டுங்கிறது உங்களுக்கு கூடிய சீக்கிரம் தெரியும். நம்ம இப்போவும் சொல்கிறோம், அமித்ஷா மேலேயும் இன்றைக்கி இருக்கக்கூடிய பழனிசாமி மேலேயும் நமக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அவங்க 2 பேரும் இந்த கவர்மெண்ட்டை சும்மா விட மாட்டாங்க. அதற்கேற்றாற் போல் பல காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. தொடாத இடத்தில் தொட்டு இவர்கள் ஆபத்தை விலைக்கு வாங்கிட்டாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், ஒருத்தர் தப்பு பண்ணால் நடவடிக்கை எடுங்க. அதுக்காக விட்டது டேட்டாலாம் பிடிங்கிருக்க மாதிரி வரக்கூடிய செய்திகள். அதிமுகவுக்கு இந்த நிலைமைன்னா பழனிசாமி சும்மா விட்டுருவாரா? பழனிசாமி சில வேலைகளை பண்ணிவிட்டாருன்னு சொல்கிறாங்க. விரைவில் அதற்கான முடிவு தெரியும். அப்போது இவர்கள் அலறி கொண்டிருப்பார்கள்ங்கிறாங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். இந்த நேரத்தில் இன்னொன்று சொல்கிறோம், ஓபிஎஸ் டிடிவி எல்லாரும் இந்த கூட்டணிக்கு தான் வரப்போகிறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தோம். ஐயாவும் இந்த கூட்டணிக்கு வருவாருன்னாங்க. அதேமாதிரி ஜிகே மணி பார்த்ததை சொல்கிறோம். எல்லாரையும் ஒரே இடத்துல கொண்டு வந்துருவாங்க. சொல்லப்போனால் கடைசி நேரத்தில் வந்து என்டிஏக்கும் டிவிகேக்கும் போட்டியாக மாறினால் ஆச்சரியப்படுத்துவீர்கள். திமுக 3வது இடத்துக்கு போயிடும் போல இருக்குது. உங்கள் கருத்தை சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.